நித்யானந்தம். என் பேர் ஸ்ரீ நித்ய பக்திமயானந்த சுவாமி. நான் பரமஹம்ச நித்யானந்தரின் சன்னியாசி. மகாராஜ், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பேர் ஸ்ரீ நித்ய பரபிரமானந்த மகாராஜ். நான் சன்னியாசி, பரமஹம்ச நித்யானந்தருடைய சன்னியாசி. மகாராஜ், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ திருவண்ணாமலையில் பவளக்குண்டில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நானும் பவளக்குன்று வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன். மகாராஜ், உங்களுடைய எப்போ நீங்கள் சாமியை பார்த்தீங்க, உங்களுடைய அந்த அருமையான அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 2010 சாமிஜியை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி 2009 தான் எனக்கு அறிமுகம். ஏஎஸ்டி கிளாஸ் மூலமாக நான் அறிமுகமானேன். நான் சாமிஜியை வந்து இன்று பிறக்கட்டும் புதியுகம் அப்படிங்கிற தியான சத்சங்கம் திருவண்ணாமலையில் எடுத்தார். அப்போ வந்து சாமியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. நீங்கள் இந்த சந்நியாசம் வந்து எடுத்ததுக்கான உங்களோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும்போது சாமிஜியுடைய இந்த ஜெயந்தி, சிவராத்திரி, குரு பௌர்ணமி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தேன். அப்போதெல்லாம் வந்து சும்மா வந்து கலந்துட்டு போனாலே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இப்போது இதுவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த சர்வீஸ் பண்ணுறது மாதிரிலாம் வாய்ப்பு கிடைச்சது. பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் சர்வீஸ் பண்ணுறேன். அப்போது வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2 நாள் வந்து பண்ணியிருக்கேன் பௌர்ணமிக்கு. இப்போது வந்து பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஆனந்தமாக இருந்ததுனால இந்த 1 நாள் 2 நாள் வர்றது ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் நமக்கு அப்படின்ட்டு இது போயிட்டு இருந்தது. பௌர்ணமி வரவும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, இன்னும் இதே நம்ம ஆசிரமத்தில் இருந்தால் இன்னும் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிற இதில் நான் வந்து சன்னியாசம் எடுத்து சன்னியாச லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். நான் வந்து இந்த சன்னியாச வாழ்க்கையை எடுத்ததுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு சாதாரண மனிதன் போல சம்பாதித்து எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு ஒரு சாதாரணமாக போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஏதாவது ஒன்று சாதிக்கணும், வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த சன்னியாசம் வாழ்க்கையை எடுத்தேன். இதில் சாமிஜியை பார்த்ததுலையும் அவருடைய ஸ்பீச் கேட்டதுலையும் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருந்தது. ஸோ அவருடைய வழிகாட்டுதலில் இந்த சன்னியாசத்தை நான் எடுத்திருக்கேன். நித்யானந்தம்.